ஹாய், நேத்து பண்ண ஐஸ்கிரீமோட ரிசல்ட் என்னன்னு பாத்திரலாமா? ஒன்னோட வகையில ஆக்சுவலா நேத்து வந்து நான் ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம ஊத்தி வச்சோம்ல, அதுல இருந்து ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு வந்து ஒரு 8 மணி நேரம் கழிச்சு திருப்பி எடுத்து அதை மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு 2 சுத்து சுத்தணும். சுத்திட்டு மறுபடியும் ஊத்தி வச்சு ஃப்ரீசர்ல வைக்கணும். சரியா? இப்போ வந்து நாங்க வந்து நேத்து இதை சாப்பிட்டோம். கொஞ்சோண்டு சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஆனா நல்லா நல்லா வந்துருந்துச்சு. நான் உங்களுக்கு எப்படி இந்த ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சியை பாருங்களேன், சூப்பராக க்ரீமியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கடையில் வாங்குறது கூட இவ்வளோ நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. டேஸ்ட் அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. இதில் நான் வந்து மாம்பழம், பசும்பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பால் நிறையாவே ஆட் பண்ணி நல்லா திக்காக காய்ச்சி வந்து இதில் ஒரு பால் பவுடர் போட்டேன். 2 ஸ்பூன் வந்து சக்கரை போட்டேன். உங்களுக்கு வேண்டாம், ஒயிட் சுகர் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே கிடையாது. இந்த சம்மருக்கு வந்து குழந்தைங்க வந்து அடிக்கடி கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. அதுவும் நம்ம நேச்சுரல், நம்ம கடையில் வாங்குறதுல உண்மையாகவே மேங்கோ தான் யூஸ் பண்ணுவாங்களான்னா நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது சூப்பர் பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.